அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 19:14. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கை வசமாய் இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். மேக்ஸிமம் நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எதுக்கு சண்டை வரும்னா, பொது சுவர் வச்சு கட்டுறதுலையும் காம்பவுண்டு வால் எடுக்கிறதுலையும் தான் வரும். வீடு கட்டும்போது கூட கண்டுக்க மாட்டோம். ஆனால் பொது சுவர் எடுக்கும்போதும் காம்பவுண்ட் வால் சுற்றி கட்டும்போதும் பக்கத்தில் வந்து நின்று பார்த்து கணக்கெடுத்துட்டு இருப்போம். சில பேருக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் கொஞ்சம் இடம் விட்டு கட்ட மாட்டாங்க. வேணும்னே கரெக்டாக சுவர் எழுப்புவாங்க. ஏன் கடவுள் பிறனுடைய எல்லையை ஒட்டி போடாத அப்படின்னு சொல்கிறாருன்னா, பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளோட மூளை கவனிக்க சொல்லும். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் நாம் என்ன செய்வோம்னா, வேணும்னே பக்கத்து வீட்டுக்காரங்களோட சங்கதிகளை கேட்கறதுக்காகவும் ஜன்னலை திறந்து வைப்போம். அதுக்கு தான் தேவன் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வோம்னு தான் உன்னோட எல்லையை பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒட்டி போடாத. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் நீ சொல்லுவ இது சரியான செயல் இல்லைன்னு. அதனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லைகளை மீறாமல் இருப்போம். ஆமேன்.